பேசுறவங்க கேட்குதான்னு தெரியல. அவ்வளோ அழகான காற்றுல தான் இப்போ நான் வந்து அட்வென்ச்சராக சமைக்க போகிறேன். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சட்டியிலே பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம் அப்படின்ட்டு. வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இவ்வளோதான் நான் சமைக்கிறேன். ஏன்னா அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு போட்டோம்னா. அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கலாம் தெரியல. ஆனால் அட்வென்ச்சராக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பாவம் அங்கே கொண்டு கல்தா கரம் மசாலா, மிளகாத்தூளும் கரம் மசாலா. சிக்கன் 1.5 கிலோ. நமக்கு छोटा वासा चाक में ये करी सो क्या करना मैं ये पत्ता खाया है குளிக்க முடியாமல் போயிருக்காங்க. சமையல்லாம் முடிச்சாச்சு. தம் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. மூன்சம் டைம்னால வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா விளையாட முடியல யாருமே தண்ணியில். தண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு பாருங்களேன் மண்ணோட கலந்து வரும்போது எப்படி இருக்குது பாருங்களேன். அதனால் இந்த டைம் வந்து யாருக்கு வந்து குளிக்க அலோவ் பண்ணல. அடுத்த தடவை வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே நம்ம நல்லது தானே சொல்கிறாங்க, நம்ம கேட்டுக்கணும், அவ்வளோதான். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். इधर अंदर आमा सदाला पत्ती दे एक पत्ती भी लगता नहीं अभी दम बना तो वेट करेंगे अंदर का स्मेल क्या होगा थोड़ा इधर जाके पत्थर तुम्हें सामने कैसे जाएंगे? இந்த பீச்சோட வீடியோ ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த தடவை நாங்கள் அட்வென்ச்சராக சமைச்ச வீடியோ தான் உங்கள் ஷேர்